இன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் அருந்தவ புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எய்துவிட்டார்கள். அதற்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களே, நல்லது, பாராட்டுறேன். அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க. நான் சும்மா இந்த அரிசி மூட்டை, கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது, இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரல. அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், எளியவர்க்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம், ஏழைகளின் இந்திரலோகம். திரிஷா கூட இந்த படத்தையே ஏன் போட்டிருக்காங்க? இழுக்கிறாரேப்பா, நான் என்னப்பா பண்ணுறது? பதில் சொல்ல விடுங்க. டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான அரசியல், ஏழைகளின் இந்திரலோகம், அதுதான் டிடிஐ, டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஏதோ ஏனைய கட்சிகளில் ஒன்றா இது இருக்காது. எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன். அரிய பெரிய எளியவர்களை அரசியலில், ஆட்சியில் அமர வைப்போம். அதுதான் எங்கள் தாரக மந்திரம். இப்போது லாயர் பேசுவார்கள். அதாவது அனைத்து மக்களும் கல்வியும் அரசியலிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம் தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அரசியல் தெரிந்தால் மட்டுமே அதிகாரம் ஏழைகள் கையில் கிடைக்கும் என்ற உன்னதமான நோக்கத்துடன் கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள் என்ற தத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்காகவே இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான், அதிகம் பேச விரும்பலை. நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிடம் எப்படி பிரேக் பண்ணுவோம். இன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் அருந்தவ புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எய்துவிட்டார்கள். அதற்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. இசையரசி பவதாரணியை இறைவன் சொர்க்கத்தில் புகச் செய்வானாக. அது அவங்க கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், அது பண்ணுவோம். அவங்களே கேட்பாங்க. எங்கே இங்கே எந்த இடத்துல அது பேசுவோம். சரி, அப்பா யாருப்பா வண்டி? அந்த வண்டி எடுத்துருங்க, வேகமாக போங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களே, நல்லது, பாராட்டுறேன். அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க. நான் சும்மா இந்த அரிசி மூட்டை, கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது, இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரல. தம்பி, அந்த பிஸ்கட் பாக்கெட் கீழே கிடக்குது, எடுங்க. உணவு பாக்கெட் கீழே இருக்கக்கூடாது, அதை எடுங்க. இல்லை கீழே கிடக்குது, உணவுப் பொருள் மிதிப்படக்கூடாது. அதெல்லாம் அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவ மாதிரி சீப் அரசியல்லாம் பண்ண விரும்பலை. அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார். ஐயா, இது நாங்கள் இறங்கிட்டோம். நீங்கள் தள்ளி விடாட்டியும் கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போட வருவோம். ஆமாம், யாரோடையும் நாங்கள் பயணிப்போம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், எளியவர்க்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம், ஏழைகளின் இந்திரலோகம், ஏழைகளின் இந்திரலோகம், டிடிஐ,
டிடிஐ சத்தமா சொல்லுங்க. இந்திய ஜனநாயக புலிகள் சத்தமா சொல்லுங்க மேன். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி. கழுத புலி மாதிரி சொன்னா எப்படி? இந்திய ஜனநாயக புலிகள்ங்கிற ஒரு ஆவேசம் வர வேணாமா? பசியில் இருக்கோம், நாங்கள் பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம். எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இனிமேல் விட மாட்டோம். வேற ஆமாங்க, நாங்கள் சினிமாவில் நடிக்கணும்னு எல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. போமேன், அது என் பொழப்பு. இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது. என் பொண்டாட்டி பிள்ளைய நீயா காப்பாற்றுவ? போமேன், அது உண்மைதான் நீங்கள் கேட்குறது. அது இதில் தீவிரமாக இறங்கிருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும். ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும். மறுபடியும் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீ என்னப்பா பண்றது? விஜய் ரசிகர் போன தடவை திரிசாவை வச்சு இந்த பக்கத்துல இருந்து என்னை மாட்டி விட்டீங்க. ஐயோ ஐயோட டாப் நடிகரே ஐயா தான் டாப் நடிகரே இங்க தலைவர் இல்லை. இதை நான் அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுகிறேன். எனக்கு ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும், அதை கெடுத்துறாங்க. கட்சி நடத்த காசு வேணாமா ஐயா? வாங்க வாங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சப்போர்ட்டுக்கு நாங்கள் யார்கிட்டையும் போக மாட்டோம். இரு கதகளும் திறந்தே இருக்கின்றன. நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம். எங்களுடைய குழுவினர் சந்திக்க இருக்காங்க. அதனால் யாரையும் நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது. கூட்டணி எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம். கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போதும் கட்சி பணி தான் அதிகமா இருக்கும், நடிப்புல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும்னு சொன்னாரு. வந்து அவர் திரைக்கலையில அதிகமா கவனம் செலுத்துறாரு. வருங்காலங்கள் நீங்களும் அப்படி முடியாது. இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு வர்றதை நடிக்கலாம். ஆனால் இப்போ தீவிரமாக இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்குறது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏண்டா எனக்கு இப்போ இந்த முன்னெடுத்தாச்சு, கால் வச்சாச்சு. இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது. வாழ்ந்த நாட்கள் அதிகம், வாழ போகிறது ரொம்ப குறைவு இல்லையா? இது ஐயா எங்கே பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள். ஆமாம், 75 வயசு, என்னோடய காசாளர். அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். உங்கள் ஆதரவு வேணும். நன்றி. ஒரு லாஸ்ட் கேள்வி, வால் போஸ்ட்ல நீ ஷாட் போட்டு இருக்கீங்க. மற்றவங்க மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, போஸ்டர்ல கொஞ்சம் வித்தியாசமா அரசியல் வச்சு கையெழுத்து கும்புற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? நல்லது. சகோதரர் என்ன சொல்றாரு, ஓட்டு வாங்க போறீங்க, நீங்க இப்படி கும்புற மாதிரி ஏன் போடல? திரிஷா கூட இருந்த படத்தையே ஏன் போட்டிருக்காங்க? இழுக்கிறாரேப்பா, நான் என்னப்பா பண்றது? பதில் சொல்ல விடுங்க. இன்னும் சொல்லலைங்க, தள்ளுப்பா, அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. அது நானாக இருக்க விரும்புகிறேன். நான் கோவணம் கட்டிக்கிட்டு காலையில் வயக்காட்டில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன். ராத்திரியில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் இல்லையா? நமக்கு வேலை செய்யலை, அதுக்கேற்ற உடைகளை உடுத்தியிருப்போம். அந்த வெள்ளுடை அணிந்து இதுதான் அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு தெரியும் இல்லையா? மனசு வெள்ளையாவா இருக்கு? மனசு வெள்ளையாவா இருக்கு? மது அமலுக்கா? மது விலக்கு தெரியாம சொல்ற. மது விலக்கு எங்களது முழு மது விலக்கு தமிழ்நாட்டில். ஆமா, அவரை திருத்துறதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது மதுவை ஒழிச்சிடணும். இப்போவே ஒரு குடியரசு தின வேண்டுகோளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் வச்சுருக்காருங்க ஐயா. என் படத்தில் அவர் சங்கத்துகள் இருந்தனால வந்து சேர்ந்தாங்க. அவரை மதிக்கிறேன். அவர் தொழில் செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. மது பிரிவு விழிப்புணர்வு சங்கம் இதை வச்சுருக்காங்க. அதெல்லாம் மது ஒழிச்சிட்டா ஒழிஞ்சிட போகுது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை சொல்கிறவங்க வேண்டுகோள் ஆமாம் வேண்டுகோள் இங்கே வைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இடங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
பட்டாவாக மாறுது, கட்டடங்களாக மாறுது. எது எப்படி இருந்துட்டாலும் சரி, தமிழக அரசு உடனடியாக பனை மரங்கள், தென்னை மரங்கள் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும், வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு ஏக்கரில் 20 தென்னை மரம், 20 பனை மரம் நடணும்னு அமல்படுத்தணும், சட்டம் போடணும். தயவு செஞ்சு நாங்கள் வந்து அதை அமலுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா மது ஒழித்த பிறகு 13 வருஷம் ஆகும் பனை மரங்கள் பயன்பாட்டுக்கு வர. தென்னை மரம் 6 வருஷத்தில் வந்துடும். இந்த பாருங்கள், சுற்றி தென்னை மரம் 20 நான் வச்சது இன்றைக்கி 5 வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அது கல் வந்து கல்லுண்ணாண்மை சொல்லத்தான் செய்கிறாங்க அது. ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை புட்டியில் அடைச்சி நல்லபடியாக பண்ணி குடி அடிமையானவங்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். சார், இந்த கலைத்துறையில சிறந்த சேவை ஐயாவுக்கா? ஐயாவுக்கு 82 வயசு. வாங்க ஐயா, வாங்க 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 ஐயா, வாங்க தலைவர், வாங்க வாங்க. தண்ணி கொடுங்கப்பா, ஒரு வாய் சமைச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு தான் நான் வச்சுருக்கேன். பரவாயில்ல, வாங்க. நல்ல தண்ணி அது. குடும்பம் ஆ